Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. அது தம்பி, இந்த மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் போய் நம்ம குடும்பத்துல யாருக்கும் பழக்கம் இல்லைல்ல. திடீர்னு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கா. பாரு மயில, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இது எல்லாமே கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி இன்னொரு ஆபீஸ், அவ்வளவுதான். அங்க காலடி எடுத்து வச்சாலே கௌரவம் போயிரும், மானம் போயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கிளீஷேடா யோசிக்க கூடாது. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ரைட்ஸுக்காக ஃபைட் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருமே போக வேண்டியது இருக்கும். பொண்ணுங்க முதல்ல பழைய மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரணும், தைரியமா இருக்கணும். புரியுதா? புரியுது மாமா. சரி. மலை, நாங்க லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவோம். நீ எங்களுக்கும் சேர்த்து லஞ்ச் ரெடி பண்ணிரு. சரிங்க. என்ன சத்தமே இல்ல? முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? என்ன மல்லி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏங்க, இல்ல, இன்னைக்கு 100 மீட்டர்ஸ் காம்படிஷன் இருக்கு. நீங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அதே முடிவுல தான் இப்பவும் இருக்கீங்களான்னு நான் கேட்கலாம்னு நினைச்சேன். மல்லி, இதை எத்தனை தடவை நீ கேட்ப? நானும் இதுக்கு எத்தனை தடவை பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னும் ஏன் அதே கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லங்க, நம்ம வெண்பா ஆசைப்படுறா, ராத்திரி எல்லாம் அழுறா. இதே பதில சொல்லிக்கிட்டு இருக்காத மல்லி. குழந்தைங்க சில சமயம் புரியாம தான் அழுதுகிட்டு இருப்பாங்க. பெரியவங்க நாம தான் புரிய வைக்கணும். நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க. ஆனா பகல் முழுக்க அவ கூட இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்ப இருந்து பால் குடிக்க மாட்டா, சாப்பிட மாட்டா. ஒரு அம்மாவா என்ன பண்றது? நானும் அவ கூட சேர்ந்து அழுதுட்டு இருப்பேனா? வெண்பா, உனக்கு அப்பா ஸ்ட்ரைட்டா சொல்றேன். நீ 100 மீட்டர் ரன்னிங் போக போறது இல்ல. வீட்ல பாலை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டிவி பாத்துக்கிட்டு டாடா உன்னை கண்டிப்பா ஈவினிங் வெளில கூட்டு போறேன். வேண்டாம் டாடா, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம், டிவி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீங்க யாரும் வேண்டாம். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் இப்படியே இருக்கேன். வெண்பா, நீ ரிலே ரேஸ்ல வின் பண்ணதுக்காக ஒரு சின்ன செலிப்ரேஷன் தான் வச்சோம். அதுக்கே அந்த தீபிகா எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தல்ல. அவங்க ரொம்ப கெட்டவங்க. அவங்க சம்பந்தப்பட்ட எதுவுமே நமக்கு வேண்டாம். டேய், நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு எல்லாரும் சேர்ந்து வெண்பாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க எல்லாரும் தானே அவ பெரிய பிடி உஷா மாதிரி ரன்னரா வரணும்னு அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டீங்க. உங்க பேச்செல்லாம் நம்பி தானே குழந்தை அதுக்கு தயாரானா. எத்தனை நாள் காலையில எழுந்து அவ ஓடி இருக்கா. இப்ப ஏதோ உங்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால எதுக்கு அவளை ஸ்டாப் பண்றீங்க? இதான குழந்தை வளர்க்குற லட்சணம். அம்மா தாயே, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ யாரோடலாம் கூட்டு சேர்ந்துகிட்டு எங்களுக்கு எதிராக நீ என்னென்ன பண்ணேன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால நீ ரொம்ப திடீர்னு வெண்பா மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத. டேய் டேய், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் வெண்பா மேல எனக்கு அக்கறை இருக்கதான் செய்யும். வெண்பா என் மருமக, அவ என் வாரிசு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் கேட்கதான் செய்வேன். இங்க நிக்கிறா பாரு மேனம், இன்னைக்கு உன் பொண்டாட்டி. அவளுக்கு எதிராக மட்டும்தான் நான் எல்லா வேலையும் செய்வேன். என் சித்தி, பெரியப்பா, அத்தை, மாமான்னு 10 பேர் இருந்த வீடுடா இது. எல்லாரையும் அப்படியே தொடச்சு வெளியே எரிஞ்சவ இவ. அதே மாதிரி ஒரு நாள் இவளையும் இந்த வீட்டை விட்டு தொடச்சு வெளியில அனுப்புவேன். நிச்சயம் செய்வேன். அதையும் வெண்பா மேல இருக்கிற அக்கறையும் தேவையில்லாம நீ குழப்பிக்காத. நீ அக்கறையோட சொல்லு, அக்கறை இல்லாம சொல்லு. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அவ ஏன் பொண்ணு, அவ சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். அத பத்தி நான் கவலைப்படத்தான் செய்வேன். டேய், போட்டினா இந்த மாதிரி 100 விஷயம் இருக்கதான்டா செய்யும். முன்னாடி மாதிரி குழந்தைங்க மட்டும் எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிறது கிடையாது. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமான்னு எல்லாருமே போட்டியில ஒரு ரோல் பண்ணதான் செய்யறாங்க. அதையும் சேர்ந்து தானடா ஜெயிக்கணும். கோழை மாதிரி இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு போட்டி வேண்டான்னு புள்ளைய வெளியில நிப்பாட்டிருவியா நீ? நாளைக்கு அவ ஸ்டேட் லெவல்ல கூட ஓடலாம். அப்ப கூட யாராவது இந்த மாதிரி எல்லாம் சதி பண்ணதான் செய்வாங்க. அப்பையும் இந்த மாதிரி தான் வீட்டுல இருன்னு சொல்லுவியா? நல்ல அப்பன்டா நீ. ஒரு நல்ல அப்பாவா என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதத்தான் நான் செய்யறேன். கண்டிப்பா என் பொண்ணு எல்லா போட்டியிலையும் கலந்துக்கணும். ஆனா இது மாதிரி நார்சிஸ்டா ஒரு பொம்பளை இருக்கிற இடத்துல என் பொண்ணு இருக்க வேண்டாம். ஏய், துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. கண்டிப்பா என் பொண்ணுக்கு நான் ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையை உண்டாக்குவேன். அப்பா அவளை காம்படிஷன்ல கலந்துக்க வைப்பேன். அது வரைக்கும் நீங்க யாரும் எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம். புரியுதா? நான் பாத்துக்கிறேன். டாடா, அப்பனா நான் நிஜமாவே நீ ஓட போறது இல்லையா டாடா? ஓட போறது இல்ல, போதுமா? தம்பி, உங்களுக்கும் வேண்டாம், வெண்பாக்கும் வேண்டாம். நாம ஒரு சீட் எழுதி சாமி கிட்ட போட்டு பாப்போமே. சாமி என்ன சொல்லுதுன்னு கேட்டு செய்யலாமே. இல்ல வேண்டாம் நாகு.
நான் சாமியை விட என் இன்ஸ்டிங்ஷன் தான் ரொம்ப நம்புறேன். எனக்கு இது சரியா வராதுன்னு தோணுது. ஏதாவது தப்பு நடக்கும்னு தோணுது. அதனால தான் ஸ்ட்ராங்கா வேண்டான்னு சொல்றேன். மல்லி, எனக்கு தெரியாம போலான்னு மட்டும் நினைக்காத. வெண்பா வின் பண்ணிட்டா நான் கோவப்பட மாட்டேன்னு அந்த மாதிரி தப்பு கணக்கெல்லாம் போடாத. வெண்பா அந்த போட்டிக்கு போனான்னா அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அவ்வளவுதான் சொல்லுவேன், பாத்துக்கோ. மயிலு, வா போலாம். டைம் வேற ஆயிடுச்சு. வெண்பா, கிளம்பு. எங்க மல்லிமா? நம்ம ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்க போறோம். ஹாய். நம்ம டாடா கிட்ட கேட்க வேணுமா மல்லிமா? டாடா கிட்ட அப்படி கேட்டுக்கலாம். நீ வா. சீக்கிரம் வாங்க மல்லிமா, டைம் ஆகுது. சரி வா. ஏய் இரு, எங்க கிளம்பிட்டீங்க? இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? இவளை ரன்னிங் ரேஸ்க்கு கூட்டிட்டு போறேன். ஓ சரி 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 சரி. விஜய் வேண்டான்னு சொல்லிட்டான், அதையும் மீறி நீ கூட்டிட்டு போறியா? பரவாயில்ல, கூட்டிட்டு போ. அதான் சரியா இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்பதான் பெண் குழந்தைங்க தைரியமா வளருவாங்க. இது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. நீ கிளம்பு, கூட்டிட்டு போ. ஆல் தி பெஸ்ட். சரி சரி வா. ஐயோ, தீபிகா கிட்ட இவ வரமாட்டான்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டோமே. இப்ப என்ன பண்றது? போச்சு, தீபிகா என்ன செம்ம டோஸ் விட போறாங்க. இத விஜய் கிட்ட சொல்லி இத ஸ்டாப் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். ஷோ, என்ன பண்றது? மம்மி, இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இத்தனை நாளா நான் இங்க வரும்போதெல்லாம் ஜெயிப்பேனா மாட்டேனான்னு டென்ஷனா இருக்கும், பயந்துகிட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் கன்ஃபார்மா ஜெயிக்க போறேன்னு தெரியுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு மம்மி. ஐஷு, எனக்கும் அதே ஃபீல் தான்டா. நானும் நீங்க கூட்டிட்டு வரும்போதெல்லாம் ஒரே நர்வஸா இருக்கும். நீ ஜெயிக்கலனா நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். ஆனா இன்னைக்கு நீ ஜெயிக்க போறேன்னு ரொம்ப ஷியோரா எனக்கு தெரியும். அதனால நான் ஹாப்பியா இருக்கேன் ஐஷு. இதே மாதிரி எப்பவும் இருக்கணும் மம்மி, அதான் என்னோட ஆசை. மம்மி கிட்ட சொல்லிட்டேல, இனி நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த வெண்பா எப்பவும் வரமாட்டா. நீ டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் எல்லாம் போயிட்டே இருப்ப. தேங்க்யூ மம்மி. ஐஷோ, இப்படி வின் பண்றதெல்லாம் எப்படி வின் பண்ணதாகும்? உனக்கு சமமான டேலண்ட் இருக்கிறவங்கள வின் பண்றதுதான் உண்மையிலே வின்னிங் ஆகும். தீபன், அப்படிலாம் எதுவும் கிடையாது. எப்படியோ வின் பண்ணணும். உன்னோட யூஸ்லெஸ் லாஜிக் எல்லாம் என் பொண்ணு கிட்ட சொல்லி அவளே உன்ன மாதிரி லூசர் ஆக்காத. என்ன பேசுற? ஆமா டாடி, நானும் அம்மா கட்சி தான். எனக்கு நான் என்ன பண்ணாலும் நான் தான் டாடி வின் பண்ணணும். இங்கதான் நிறுத்துங்க. பாத்தீங்களா? இப்ப என்ன பண்ண போறீங்க? காத்து எப்பவுமே நம்ம ஆசைப்படுற மாதிரி வீசாது. ஒரு ரியல் ஃபைட்டுக்கு ரெடியா ஐஷுமா, அதுல கிடைக்கிறதா உண்மையான சக்சஸ்.
Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.